ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த கதிரேசன், நிஷா, ராஜி 3 பேரும் கூட்டணியா சேர்ந்தாச்சுங்க. எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து இந்த மல்லியை பிரிச்சு வீட்டை விட்டே வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக இப்ப மல்லி கன்சீவா இருக்கிற விஷயத்த கையில ஆயுதமா எடுத்திருக்காங்க. மல்லி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கன்சீவா இருக்கிற விஷயத்த சொன்னா விஜய் சந்தோஷப்படுவாரா இல்ல ஃபீல் பண்ணுவாரா, அவர் ஏதாவது கஷ்டப்பட்டு பேசிட்டா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிடைச்ச உடனே ஒரு நல்ல சூழ்நிலையில நான் விஜய் கிட்ட சொல்லிப்பேன்னு சொல்லி இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க மல்லி. ஆனா இதை ஒட்டு கேட்கிற நாய் இந்த ராஜி ஒட்டு கேட்டுட்டு இதை விஜய் கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஆனா விஜய் ரொம்பவே நம்பிக்கையா என் மல்லி இந்த விஷயத்துல எல்லாம் என்கிட்ட மறைக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா மல்லி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற விஜய்க்கு உண்மையாவே மல்லி கன்சீவா தான் இருக்கிறா அப்படின்றத ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட விஜய் கிட்ட காட்டினா எப்படி இருக்கும்? மல்லிய முழுசா நம்பின விஜய் இப்ப பொய் சொல்லிட்டாலே இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபம் அடைஞ்சு இந்த மல்லியை வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க இந்த ராஜி, நிஷா, கதிரேசன். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பீரோவெல்லாம் தேடி பாக்குறாங்க. ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல டேப்லெட் ஸ்லிப்பு ஏதாவது ஒண்ணு மல்லி கன்சீவா இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா அதை விஜய் கிட்ட காட்டிடலாம். மல்லி மேல இன்னும் கோபம் அதிகமாகும், மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட பீரோவெல்லாம் திறந்து பாக்குறாங்க. அந்த நேரத்துல மல்லியும் நாகம் இந்த ராஜி வசமா மாட்டிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால இன்னொரு பிளான் போடுறாங்க. இந்த மல்லி போன ஹாஸ்பிட்டல்லே போய் விசாரிச்சு ரிப்போர்ட் கேட்டா என்ன கண்டிப்பா தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி சொல்றாங்க. உடனே நிஷா அது நீங்க கேட்டாதாங்க நல்லா இருக்கும், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ மல்லி போன ஹாஸ்பிட்டலுக்கே ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. போனை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏதோ ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த போன்ல பாக்குற மாதிரியே பாக்குறாரு. ஒருவேளை ரிப்போர்ட்டை ஏதாவது வாங்கி அதை விஜய்க்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டாங்களா இந்த ராஜி, அதை பார்த்துதான் ஷாக் ஆகுறாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீபனும் தீபிகாவும் நம்ம மல்லியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப மல்லி சொல்றாங்க, என்னோட வெண்பா இல்லாத இந்த வீடு வீடாவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாசான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தீபிகா. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா, ஆல்ரெடி நம்ம மல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா, குழந்தைங்களெல்லாம் 4-5 குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்க, அந்த லொகேஷனை ஷேர் பண்ண சொல்லி தீபிகா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு அப்படியே கேங்கோட பாத்தீங்கன்னா தீபிகா போறாங்க. போயிட்டு அந்த ரவுடிங்களை கையும் களவுமா துப்பாக்கி முனையில பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வெண்பா குட்டி இல்லதான், மற்ற 4-5 குழந்தைங்கள காப்பாத்திடலாம். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஒரே கேங்கு அப்படின்றதுனால கண்டிப்பா இவங்க மூலயமா நம்ம வெண்பா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. வெண்பா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு தீபிகா மாஸ்க் காட்டி நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.